நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வருது. நான் அதே மலைக்கு கீழே திருமுருக பெருமிழா எடுக்கும்போது நீ எங்க போயிருந்த? நான் வேலையில் வெற்றி வேலை தூக்கும்போது நீ எந்த திசையில் இருந்த? இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் நீ என்ன குன்ன குடிக்க அண்ணா கபடிடு தலைகளன்னு தண்ணி குடி முருகான்னு கத்து. என் பாட்டை முகம் வரும், அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். என்ன முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு நீ முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா முருகனை? எத்தனை வீடுகள் நீ சொல்ற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டுல விளக்கறியாம இருக்கு, பசி பட்டினி வறுமை. அந்த விளக்க ஏத்த நீ சிந்திக்கல, மலை மேல விளக்கு ஏத்துறன்ற கேட்டா 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டா ஒரு விளக்கத்துறது கனவு இருக்கீங்க நீ. அவ்வளவு நேர்மையை நீங்க தமிழ்நாட்டு அரசு கிட்ட எதிர்பார்க்கறீங்க. நீங்க தமிழ்நாட்டுலதான் இருக்கீங்களா? என்னது இதெல்லாம்? என்னடா தங்கச்சி இதெல்லாம்? இவ்வளவு நகைச்சுவை உங்களுக்கு கூடாது தம்பி. இல்ல, ஐயாவுடைய துறையில நான் ஏற்கிறேன். ஐயாவோட துறையில மட்டும்தான் ஊழல்னு சொல்றத நான் எதிர்க்கிறேன். எந்த அமைச்சர் துறையில இல்ல. சரி, ஈடி வரட்டும், ரைடு வரட்டும், எதுவும் வரட்டும். ரைடு வர்றது தெரியுது இல்ல, சோதனைக்கு வர்றது தெரியுது, நடவடிக்கை ஏதாவது தெரியுதா தம்பி? சொல்லு. நடவடிக்கை ஐயா பொன்முடி வீட்டுல, ஐயா துரைமுருகன் வீட்டுல, எல்லார் வீட்லயும் நடந்ததுல ஈடி. அப்புறம் எங்க வரா ஓடி? என்ன டாடி மோடியை பார்த்தோன்னா முடிஞ்சிருது. ஒரு தடவை ஈடி வரும்போது 3 தடவை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு நெஞ்ச நிமித்தி நின்ன ஐயா ஸ்டாலின் ஒரு தடவை ஈடி ரைடு வந்தவன நேரா ஓடி போய் பார்த்தாரு. எப்படி நீங்க வர்ற தெரியுது, சோதனைக்கு வர்ற தெரியுது, சோதிச்சு என்ன தகவல் அது வெளியில வரல, நடவடிக்கை தெரியலையே. அவ்வளவு நேர்மையை நீங்க தமிழ்நாட்டு அரசு கிட்ட எதிர்பார்க்கறீங்க இல்ல? நீங்க தமிழ்நாட்டுலதான் இருக்கீங்களா? என்னது இதெல்லாம்? என்னடா தங்கச்சி இதெல்லாம்? இவ்வளவு நகைச்சுவை உங்களுக்கு கூடாது தம்பி. அவ்வளவுலாம் நீங்க பேசக்கூடாது. வேற திருச்சியில அவங்களுக்கு அரசியலுங்கிறது சாதி மதம் சாமி. என்னைக்கு என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள் ஒண்ணு கவனிச்சுக்கணும். சாதி மதம் சாமியை பற்றி கவலைப்படுகிறவர்கள், அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களை பற்றி நாட்டை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. நாடு மக்கள் அவர்களுடைய நல்வாழ்வு நாட்டினுடைய வளர்ச்சி அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி மதம் சாமி கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது, அதுக்கு நேரமும் இருக்காது. இதுதான் யதார்த்தம். இது நான் வணங்குற என் தலைவன் பிரபாகரன், என் முருகன் மேல ஆணையா சொல்றேன். இதுதான் சத்தியம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வருது? நான் அதே மலைக்கு கீழே திருமுருக பெருமிழா எடுக்கும்போது நீ எங்க போயிருந்த? நான் வேலையில் வெற்றி வேலை தூக்கும்போது நீ எந்த திசையில் இருந்த? இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் சொல்லு. ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்துல அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல, போன வருஷம் என்ன தீவன் இல்லையா, இல்ல தீக்குச்சி இல்லையா, இல்ல எண்ணெய் இல்லையா? 2 மாசத்துல தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை. மக்களை பற்றி சிந்தி. எத்தனை வீடுகள் நீ சொல்ற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டுல விளக்கறியாம இருக்குது, பசி பட்டினி வறுமையில. அந்த விளக்க ஏத்த நீ சிந்திக்கல, மலை மேல விளக்கு ஏத்துறன்ற கேட்டா 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டா ஒரு விளக்கத்துறது கனவு கண்டுகிட்டு இருந்தியா நீ? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த பெருமக்கள்கிட்ட, முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்துல நீ ஜெயிக்க போறது சொல்லுங்க. முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளே சொல்லுவோம். உங்க கிருஷ்ணரை இந்துவா சொல்லு. நீ கடவுளை மதம் மாத்தி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது என் முருகன் மேல. இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்ட கண்டுபிடிச்சு சொல்ல, அறநிலைத்துறையில ரொம்ப நேர்மையா நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. சொல்லுங்க.
கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்கு எல்லாம் வாடகை விட்டுருந்தான். அதை 10,000 ரூபாய் 1,00,000 ரூபாயை ஏத்திருக்காரு ஐயா சேகர் பாபு. அதை கேட்க உனக்கு துணிவு இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு ஏத்தனான்னு அதை கேட்பிய? பக்கத்துல இருக்க மலையை வெட்டி கல்குவாரி நீ ஏத்துறானே, அந்த மலையை பத்தி கவலைப்பட நீ வரல. இந்த மலையில தான் முருகன் இருக்கானா? குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கானா? இந்த நாடங்களும் வெட்டி ஏத்துறானே என் மலை, அங்கெல்லாம் குமரன் இல்லையா? சொல்லுங்க. அந்த மலைக்கு நீ போராட வரல. ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க ஐயா ஸ்டாலின், அப்ப போராட வருவியா? உனக்கு அரசியல் இல்ல, சாதி மதம் சாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற. மக்களின் பிரச்சனைக்கு ஒண்ணு நின்றுக்கேன்னு சொல்லு. இவ்வளவு வேறு இவ்வளவு தலையிடுறீங்களே. என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிக்கிறான், நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதி நீருக்கு நாங்க ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிக்கிறோம், அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்டு அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடல. ஏன்னா கோயில கட்டினவுடனே பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு, அதானே சத்தியம். இப்ப யாரும் அமர் ஜெய் ஸ்ரீராம் பேசுறது இல்ல, ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா எந்த அயோத்தியில ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில உங்களை தோக்கடிச்சிட்டான். செத்து போச்சு உங்க அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க, ஒரிசாவுக்கு ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்க வேலை நடக்கல. இப்ப என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணா கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து, என் பாட்டை முகம் வரும். அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு நீ முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா முருகனை? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.